சாராய படுகொலைகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விசச்சாராய சாவு என்பது, இந்த படுகொலை என்பது இன்றைக்கும் நேற்றைக்கு நடக்கிறதுல வருடத்துக்கு வருடம் ஒவ்வொரு இடமாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த படுகொலைகள் நடந்தவுடனே அரசாங்கங்கள் இழப்பீடுகளை அறிவிக்கிறது. உடனடியாக ஏதோ ஒரு அரசு அதிகாரிகளை தூக்கி அவர்களை ஒதுக்கி வைப்பது, அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது, அவர்கள் மீது விசாரணை அமைப்பது, அவர்கள் அந்த படுகொலைக்கு காரணமாக என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு விசாரணை ஆணையம் அமைப்பது. அந்த விசாரணை ஆணையமானது ஒரு 3 மாதங்களுக்கு பின்பு ஒரு அறிக்கை கொடுப்பது, அந்த அறிக்கையை கிடப்பில் போடுவது. இதுதான் நடந்து கொண்டிருப்பதை தவிர, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஆண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துல இதே போல 23 பேர் இந்த விசச்சாராயத்தால் பலியானார்கள், இறந்து போனாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் அறிவிச்சாங்க. இந்த 10 லட்சம் வாங்கி கொண்டு அந்த குடும்பங்கள் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்களாலே அந்த குடும்பத்தை இன்னைக்கு நேருக்கு நேரம் மூஞ்சி வச்சு அந்த குடும்பத்தை போய் பார்க்க முடியுமா? அந்த 10 லட்சம் அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டதா? இதே மாதிரி ஒருவேளை நீங்க பெரிய பெரிய பார்ல போய் சரக்கு அடிக்கிறீங்க தெரியும், உங்க வீட்டுல உள்ள ஆளா, நீங்க இந்த விசச்சாரத்தை ஒரு 4 நாள் குடிச்சு பாருங்க. உங்க வீட்டுல யாராவது செத்தா உங்க அரசாங்கமே 10 லட்சமா கொடுங்க. அந்த 10 லட்சத்துல உங்க குடும்பம் சரியா வாழுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கலாம். அப்படிதான் எங்க அண்ணன் துரைமுருகார்ல அமைச்சர், அவர் தான் ஒரு கூட்டத்துல பேசுறாரு, பெண்களுக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய், பிள்ளைக்கு 1000 ரூபாய் நாங்க தான் கொடுக்கிறோம். ஏன் சொல்லுங்க? புருஷன் குடிச்சிட்டு வேலை பார்த்ததுதான் குடிச்சிருவியா? அவன் வந்து எங்க போய் குடிக்கான்? லண்டன்ல போய் குடிச்சு வர்றான். இவனுக்கு தெரியாம லண்டன்ல போய் குடிச்சு வர்றான். மூதையை ஊத்தி கொடுக்கறது இந்த மூதையை தான். அரசாங்கம் சார்பா சாராய கடை ஒண்ணு திறந்து வச்சு அதுக்கு பேரு டாஸ்மார்க்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல ஊத்தி கொடுக்கறது இந்த நாயகி தான். ஆனா புருஷன் குடிச்சிட்டு வந்துருவான். அதனால காய்கறி செலவுக்கு வேணும்ல, அதனால பொண்டாட்டிக்கு 1000. அதே மாதிரி கல்லூரி படிக்கிற பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போன் வாங்கி வச்சுக்கணும், இந்த பசங்களோட பேச வேண்டியிருக்கும், இந்த படத்துக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும், அதுக்கெல்லாம் அம்மா அப்பாட்ட கேட்க கூடாதுல, அதுக்கு 1000 ரூபாய். எப்படி பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க அடுத்த பையனோட பேசுறதுக்கும் படத்துக்கு போறதுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக அடுத்த வீட்டு பெண்களை இழிவா பேசுற ஒரு அமைச்சர் வாழ்கிற நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட அமைச்சர்களை கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? கள்ளக்குறிச்சியில விசச்சாராயத்தால இத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரிஞ்ச, அது முத நாள் செய்தியே கிடையாது. இங்க இருக்க பத்திரிகைலாம் இருக்காங்க பாருங்க, அடேங்க அப்பா, தொலைக்காட்சியில நம்ம உண்மையில காலில் விழுந்து கும்பிட்டுறோம். தொலைக்காட்சியில போய் காலில் விழுந்து கும்பிட்டுறோம். இன்னைக்கு போய் தொலைக்காட்சியில போய் பாருங்க, இந்த விசச்சாராய சாவை பற்றி இன்றைக்கு ஏதாவது ஒரு செய்தி ஓடுறான்னு பாருங்க, கீழே ஓடிக்கிட்டு இருக்கும், கோடு போக பாருங்க ஸ்க்ரோலிங்ல, அதுலதான் போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன் சொல்லுங்க? அங்க ஸ்டாலின் சொல்லிட்டாரு, 83 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, 67 முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த செய்தியை போடாதீங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு செய்தி கிடையாது. இது இந்த செய்தியை திருப்பி யாராவது போட்டீங்கன்னா அரசு தரக்கூடிய விளம்பரங்கள் உங்களுக்கு தரப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னதுனாலே எல்லா தொலைக்காட்சியிலும் இன்னைக்கு கீழே ஓடுற அந்த ஸ்க்ரோலிங்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 67 பேர் மரணம், 37 பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க, 22 பேருக்கு கண் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கீழே போய்கிட்டு இருக்கு. யார் பாப்பா? நீங்க பெரிய செய்தியில போட்டாலே பல பேருக்கு தெரியாது. அது முதல்ல இது நடக்கிற போது எல்லா தொலைக்காட்சியிலும் வேற டிபேட், வேற வாதம், வேற கருத்தரங்கம். முதல் நாள் இந்த செய்தியை வெளியே வரல, அப்புறம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு ஒரே ஊர்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல செய்தி வந்த உடனே எல்லா தொலைக்காட்சியும் செய்தி காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டோட 4வது தூணா இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் கூட இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. முதலமைச்சர் சொன்னாதான் செய்தி போடணும், முதலமைச்சர் சொல்லலனா செய்தி போடக்கூடாது அப்படிங்கிற நிலைமை நீங்க நினைச்சு பார்க்கணும். 27 பேர் செத்துருக்காங்க முதல் நாள். உடனே வெளியில செய்தி தெரிஞ்ச உடனே அந்த மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி இருக்காங்க, அவரை சஸ்பெண்ட். அந்த மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் கலெக்டர் இடமாட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கலெக்டருக்கு சாராயம் ஊத்தி கொடுக்கறதா வேலையா? எனக்கு தெரியும், நான் 15 வருஷமா இந்த அரசியல் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கலெக்டர் என்ன வேலை பார்ப்பாரு தெரியுமா? மாதம் ஜமவந்தி விருந்துல அமைதி அமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு. திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனுநீதி நாள் ஒரு நடக்குமாங்க, அதுல மனு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மற்ற நாளெல்லாம் மாவட்ட ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளரும் ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவும் ஆளுங்கட்சியோட அமைச்சரும் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுற வேலையை மட்டும்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரைக்கும் பார்த்திருக்காங்களே ஒழிய எந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தன்னிச்சையா முடிவெடுத்து இந்த மக்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னு நடந்ததே கிடையாது. ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஒன்றிய கவுன்சிலர், ஒரு மாவட்ட கவுன்சிலர், ஒரு மாநகர தந்தை, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், மாவட்ட செயலாளர், இவங்களோட துணை இல்லாமல், இவங்களோட செய்கை இல்லாம, இவங்க கண்ணசைவு இல்லாம இங்க அரசு அதிகாரி யாருமே வேலை செய்ய முடியாது.
முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, இதே இந்த இருக்க நம்ம ரயில் நிலையத்துல இந்த ரோடு பழுது இருந்துச்சு வச்சுங்க, நாம என்ன சொல்லுவோம், ரோடு ஒழுங்கா போட்டு ஒழுங்கா போட்டு ஒழுங்கா போடுங்க வைப்போம். ரோடு ஒழுங்கா போட்டுன்னு யாரு பேர் வைப்பாங்க? யார் பேர் வைப்பாங்க? இந்த எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நிதியிலிருந்து போடப்பட்ட சாலை. அப்ப யாராவது இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எஸ்பி டிஎஸ்பி மேற்பார்வையில போடப்பட்ட சாலை, இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் தலைமையில போடப்பட்ட சாலை, இங்க இருக்கக்கூடிய விஓ தலையில போடப்பட்ட சாலை அப்படின்னா போடுவாங்க. இதை இங்க ஒரு கழிவறை கட்டுறாங்க, வர்ற ஆண்மை பெண்களுக்கு ஒரு கழிவறை கட்டுறாங்க, என்ன போடுவாங்க? முதலமைச்சர் நலத்திட்டத்தின் கீழ எம்எல்ஏ நிதியில கட்டப்பட்டது அப்படின்னு போடுவாங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி தலைமையில கட்டப்பட்ட சாலை, இந்த மாநகராட்சி இத்தனை வார்டு, அந்த வார்டு கவுன்சிலருக்கு வேலை செய்யற அந்த இருக்கக்கூடிய அந்த அலுவலர் பாருங்க, அவர் மேற்பார்வை கட்டது சாலைன்னு போடுவாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நல்லது நடந்தால் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட பேர் இங்க வெளியே வருது. அதே இடத்துல கஞ்சா வித்துட்டாங்க, கைதாகிறாங்க. ஒரு இடத்துல சாராயம் விற்கிறாங்க, பிடிக்கிறாங்க. ஒரு கொலை நடக்குது, பிடிக்கிறாங்க அப்படின்னா யார் மேல பழி? போலீஸ் தான் பொறுப்பு, அங்க வருவாய்த்துறை தான் பொறுப்பு, இங்க மின்வாரியத்துறை தான் பொறுப்பு, பொதுப்பணித்துறை தான் பொறுப்பு. ஆத்திர மணல் பொதுப்பணித்துறையா அமைச்சரா? ஆத்துல மணல்ன்றது பொதுப்பணித்துறையா அமைச்சரா? ஆத்துல பாலம் கட்டினா பொதுப்பணி யாரு அமைச்சரு? ஆத்துல மணல்னா பொதுப்பணித்துறை. ஆத்துல பாலம் கட்டுறதாண்டா பொதுப்பணித்துறை, ஆத்துல மணல் தானே அமைச்சரு. எப்படி? ஆத்துல மணல் அல்ல பொதுப்பணித்துறை. என்னன்னு கேட்டா, நடவடிக்கை எடுக்க அதிகாரி வேணும், களவாண்டு போறதுக்கு அரசியல்வாதி வேணும். அப்படின்னா சாராயம் வைக்க யாரும் தெரியாம இருப்பா? நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணுக்குட்டி அது எரும மாடு, அது கண்ணுக்குட்டி கிடையாது. பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வேண்டாத ஒருமைக்கு பேரை பத்து பிள்ளை காண்டாமுருகன் பேர் வச்ச மாதிரி ஊர்ல இருக்க வந்து ஆலியா இருக்கிறது பிறந்த பிள்ளை கண்ணுக்குட்டி. உண்மையில கண்ணுக்குட்டியை கண்டிச்சா ஆர்ப்பாட்டம் கிடையாது, கருணாநிதி குட்டியை கண்டிச்சா ஆர்ப்பாட்டம். எது? கண்ணுக்குட்டிக்கு தப்பு செய்யல, கருணாநிதி குட்டி பண்ண தப்பு. அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் உருவாக காரணமே ஸ்டாலின் கருணாநிதி குட்டி தான். அதுக்குதான் இந்த அது யாருக்கு தெரியாது, அவங்க மட்டும் தான் கேட்கணும். தப்பு தப்பா பேச அது நான் சொல்ல மாட்டேன், விரும்புறேன். ஏன்னா அவரு அப்புறம் நீங்க எந்த பொண்டாட்டி பிறந்த பிள்ளைங்க எது இதெல்லாம் பேச முடியாது. இங்க நிக்கிறதே பாருங்க, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவீங்க, அவன் குடும்பம் ஒரு குடும்பம் தான் மட்டும் நிற்கும். அப்படி இருக்கிறது நாட்டை தமிழ்நாட்டுக்கு பிரிச்சு விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கருணாநிதி அவருடைய பிள்ளை நீங்க நினைச்சு பார்க்கணும். 1974 கிட்டத்தட்ட 50 வருஷம், 2024 50 ஆண்டு காலம். 50 வருஷத்துக்கு முன்னாடி 1974 கருணாநிதி பேசினாரு, சாராயத்தை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு 50 வருஷம் ஆகி போச்சு. நடுவுல 2004 ஸ்டாலின் பேசினாரு மது விலக்கு வேணும்னு சொல்லிட்டு, இப்போ பேர உதயநிதி பேசுறாரு மது விலக்கு வேணும்னு. ஆனா அதுல 50 வருஷத்துல ஆட்சியில 25 வருஷம் இருந்தது யாரு? அதே உதயநிதி தான். அப்ப ஆட்சியில் இருக்கும் போது மதுவிலக்கை பற்றி பேச மாட்டாங்க, ஆட்சியில் இல்லாத போது மதுவிலக்கு வேணும், சாராயத்தை ஒழிக்கணும், மதுக்கடையை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இங்க சாராயத்தை ஒழிக்கணுங்கிறது நோக்கமே கிடையாது. அதான் உண்மை. உண்மையிலே நீங்க நினைச்சு பாருங்க, சாராயத்தை ஒழிக்கிறது நோக்கமா இருந்தா கள்ளச்சாராயம் பெருகிருங்க. அதனால டாஸ்மார்க் நல்ல சாராயம் வச்சிருக்கோம். நாங்க சாராய கடை எதுக்கு நடத்துறோம்? டாஸ்மார்க் ஒண்ணு நடத்துறது காரணமே, நாங்க நடத்தா ஊரு காய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டாஸ்மார்க் அடுத்து நடத்துறது கள்ளச்சாராயத்துக்கு நல்ல சாராயம் வச்சுக்கல. டாஸ்மார்க் தொடர்ந்து 50 வருஷம் ஆகி போச்சு, இப்ப எப்படி விச சாராயம் காய்ச்சுறாங்க? சரி, ஒரு இடத்துல எங்களை மாதிரியால் போராடி கடை அடைச்சோம்னு வச்சுக்கோங்க, பொம்பளை எல்லாம் 10 நாள் கழிச்சு இங்க வராங்க, தம்பி ஒரு கடையை முன்னீங்க, இப்ப 100 கடை திறந்துட்டாங்க தம்பி, என்னையா சொல்றீங்க? வீட்டுக்கு விற்காங்க தம்பி. அதை போலீஸ் போய் சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லாது. காவல்துறை போய் கேட்டோம்னா, சார் உங்களுக்கு தெரியாத சார், அங்க விற்கிறது கவுன்சிலரோட 3வது பர்சன் இருப்பாங்க, இங்க விற்கிறது வார்டு மெம்பருக்கு அக்கா மகன், அங்க நிக்கிற ஒன்றிய கவுன்சில் நேரடியாளு. இது நீங்க தான் பேசிக்கணும், நாங்க பேச முடியாது. ஏன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி, நாங்க காக்கி சட்டை போட்ட அடிமை, எங்க அண்ணன் மாதிரிலாம் நாங்க கருப்பு சட்டை போட்ட அடிமை, எங்க அண்ணன் மாதிரிலாம் காக்கி சட்டை போட்ட அடிமைங்க மாதிரி நேரடியா ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரை முதல்ல சஸ்பெண்ட் பண்ற மாதிரி எவ்வளவு திமிரு பாருங்களேன். அந்த இது என்னன்னா, அந்த கருணாபுரம் இருக்கு பாருங்க, அந்த தொகுதி எம்எல்ஏ பேர் பாருங்க உதயசூரியன், பேரு உதயசூரியன். அது நடந்த ஊர் பேர் என்ன? கருணாபுரம். எப்படி பேர்? பொண்ணு வாங்க போகும்போது 10 பொருத்தம் பொருந்தி நிக்கணுமாங்கல. மாவட்டம் பேரு கள்ளக்குறிச்சி, பேர்லயே கள்ளம், அங்க வித்தது கள்ளச்சாராயம். இது எப்படி அமைஞ்சிச்சா? இவங்க செஞ்சாங்களா? பெத்தாங்க இவங்க உருவாக்கிட்டு செஞ்சாங்களா? இப்படி செய்யறதுக்காகவே இந்த மாவட்டத்தை கள்ளக்குறிச்சின்னு உருவாக்கிறாங்க விழுப்புரத்து பிரிச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, இது பாமக செஞ்சிருச்சு.
நான் கேட்கிறேன், பாமக இவெல்லாம் செஞ்சிருச்சு, நீ தானே சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்துருந்த, அது பார்க்காம என்ன பண்ண? இவங்களுக்கு என்ன வேலை தெரியல, சட்டமன்றத்தில் போய் அங்க பாவு போச்சு தின்னுட்டு அங்க டேபிள தட்டிட்டு ஏதாவது ஒரு திட்டம் அறிவிச்சு. இப்ப இன்னைக்கு ஒரு நேத்து ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ இன்னைக்கு 3 கோடி ஒதுக்குவாங்கல்ல, அதுல இது வரைக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு, 2 கோடி இவங்க இஷ்டத்துக்கு செய்யலாம், களவாண்டு போலாம் அர்த்தம் இல்ல, இவங்க இஷ்டப்பட்டதுக்கு செய்யலாம். 1 கோடிய அரசோட விதிக்கு கட்டுப்பட்டு செலவழிக்கிறோம். இப்போ ஒரு விதி தளர்த்திட்டாங்க. ஏன்னா எம்எல்ஏ எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதனால 1 கோடி எங்களை கேட்காம செய்யறாங்க, 2 கோடி மட்டும் தான் எங்களுக்கு அப்படின்னு போராட்டம் நடத்தினோட 3 கோடி இவங்களே செஞ்சுக்கலான்ட்டாங்க. இனிமே அரசும் கிடையாது, அதுக்கு அதிகாரியும் கிடையாது, அதுக்கு ஒதுக்குறது வேண்டியல எம்எல்ஏ நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு 10 லட்சம் அறிவிச்சு அவர் எங்க போயிட்டாரு? உதயநிதி மறுநாள் 11 மணிக்கு கொடுத்துட்டாரு, 2 மணிக்கு படம் கிரெடிட் ஆகி போச்சு, அங்க கள்ளக்குறிச்சியில சண்டை ஆகி போச்சு. ஏன் சொல்லுங்க? செத்தவெல்லாம் 10 லட்சம் வாங்கிட்டான், இந்த ஆஸ்பத்திரியில இடக்காம பாருங்க, அவன் கொண்டாட்டி பிள்ளைல அவனை சாவலுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஒரு அம்மா சொல்லுது, இந்த பேர் தினம் போய் கோட்டருக்கு 10ஆம் படிப்பான், இன்னைக்கு பாருங்க கொஞ்சோண்டு படிச்சிருக்கு செத்துக்கிறான், உயிரோட கிடக்காம, இன்னைக்கு ஒழுங்கா குடிச்சிருக்க வேண்டியதானுங்க, ஏன் 50,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கண் அவிஞ்சு போச்சு, அந்த அம்மா சொல்லுது, கண்ணு தெரியல, 50,000 நான் என்ன செய்ய, ஒண்ணும் பண்ண முடியாது இவரால, நீங்க குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா நாட்டுல, பாடியா வந்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய், நீங்க பாடி ஆவலையா மீடியா இருக்கீங்கள கொஞ்சமே செத்துனாலும் தருவான். நீங்க நினைச்சு பாருங்க, அம்பாசமுத்திரம் 2 நாளைக்கு முன்னாடி அம்பாசமுத்திரம் பக்கம் காட்டுக்கு வேலைக்கு போனீங்க, பெரியம்மா மேல கரடி பாஞ்சிருச்சு, அவங்கள உடல்ல அவ்வளவு சீட்டம் போய் மருத்துவமனையில ரொம்ப சிகிச்சை, தீவிர சிகிச்சையில் இருக்காங்க, அந்த அம்மாவை இன்னும் மனத்தோட கூட வந்து பார்க்கல. எது 5 ரூபாய்க்கு மேல ஒரு காசு கிடையாது. இதை மீனவன் மீன் பிடிக்க போற, தமிழ்நாட்டு கடல்ல மீனவன் மீன் பிடிக்க போறான், அவன் வயிற்று பொழப்புக்காக வேற வழி இல்லாம வேற வேலை கிடையாது, மீன் பிடிக்கிற வேலை தான். அங்க எல்லைன்னா ஒரு நொண்ணையும் கிடையாது, அங்க எல்லைன்னு எவன் கோடு ஓட்டி கிழிச்சு வச்சிருக்கியா, இலங்கைக்கார மட்டும் எல்லையில வந்து நொட்டிட்டு போறதுக்கு நம்மால மட்டும்தான் எல்லை தண்ணி போறேன் சுட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா காசை இந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்குமா? உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி, உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து சேராது. இன்னும் ஒரு வாரத்துல 12 தமிழர்களுக்கு எங்க இலங்கையில தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. அப்படி ஒரு செய்தியை இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையிலும் டிவிலையும் போடக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்காங்க. உளவுத்துறை இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்காக தெரிஞ்சிருக்கான்னு கேட்டுக்குங்க, உங்க அரசாங்கங்கள் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 12 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை எதுக்கு தெரியுமா? வெறும் கடல்ல மீன் பிடிக்க போனதுதான். இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை சார்ந்த 8 பேரும், தங்கச்சி மடத்தை சார்ந்த 4 பேர், மொத்தம் 12 பேருக்கு தூக்கு தண்டனை. இன்றைக்கு வரைக்கும் அந்த செய்தியை இந்திய அரசாங்கங்கள் இந்தியாவிற்குள் ஒரு இடத்துல கூட செய்தி பரப்பல. என்ன சொல்றாங்க தெரியுமா? கேட்டதுக்கு, செய்தி தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சு கேட்டதுக்கு என்ன சொல்றான், அவங்க வந்து கடத்தல் வழக்கில் கைதாயிட்டாங்க, அதை கடத்திட்டு போனாங்க, இதை கடத்திட்டு போனாங்க. விடுதலை புலிகள் அங்க இருக்கிற வரைக்கும் தான் நீ பெட்ரோலை கடத்திட்டு போனா, ரத்தத்தை கடத்திட்டு போனான்னு சொல்ல, இப்ப இந்த சிங்களனுக்கே இவன் கடத்திட்டு போறானா? எப்படி? அப்ப இங்க சிங்களம் இருக்கானா இல்லையா? இந்த நாட்டுல சிங்கள அதிபர் இங்க வரானா இல்லையா? இலங்கை மினிஸ்டர் இங்க வர, அவனை பிடிச்சி உள்ள ஓடியா நாய, என் நாட்டுல இருந்து கடத்தல் தொழில் பண்ணுவ, என் நாட்டுல இருந்து தங்கத்தை கடத்திட்டு போவ, அதை கடத்திட்டு போவ, நீ என் நாட்டுக்கே வருவியா அப்படின்னு உள்ள போடலாம்ல. அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாத ஆட்சியாளர்கள். உண்மையிலே ஸ்டாலின் அவருக்கு அக்கறை இருந்து நாட்டோட கடனை 8 லட்சம் கோடி ஆகி போச்சுங்க, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி. நாம எடுக்கிறது பிச்சை, எது நாமளே எடுக்கிறது பிச்சை. இதுல 10 லட்சம் ரூபாய் தானம், உங்க அப்பா விட்டு பணம், உங்க பாஷையில வச்சுக்கிறோமே. திருவாரூர்ல இருந்து திருட்டுறையில் ஏறி வந்திருந்தா உங்க பாஷையை சொல்லுது. திருட்டுறையில் இருந்த முதலைக்கு ஆசிய அளவில் 5வது பெரிய பணக்காரனா இருக்கிறார், அவரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்க, உங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. நான் கேட்கிறேன், நீங்க அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அதிகாரி மேல விசாரணை ஆணையம் அமைச்சீங்கல்ல, குறைஞ்சபட்சம் நல்லது நடக்கிற போதெல்லாம் அதன் பெருமையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கெட்டது நடந்துருச்சுல, உங்க 1 மாச சம்பளத்தை விட்டு கொடுத்துருங்க, ஆளுக்கு 1,05,000 ரூபாய். 234 தொகுதி 2,34,00,000 சில்லறை வந்துட்டோம். அந்த காசு எடுத்து நீ அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு கூட நீ நியாயமானவன், நான் ஒத்துக்கிறேன். சரி நடந்துருச்சு, எங்களுக்கு தெரியாதியா, நடந்ததுக்கு எங்க சம்பளத்தை கொடுத்து நாங்க கொடுக்கிறோம், சொல்லுங்க பார்ப்போம். நீ அதை செய்ய மாட்டானா? அரசு வரிப்படத்துல இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு எப்படி குடிக்கிறதுக்கு எல்லாரும் குடிக்கிற காசா இங்க அரசு வரிப்படமா வந்துட்டு இருக்கு. நீ சாரா கடை தொடர்ச்சியா நடந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்திருக்கியா, அங்க 57 பேர் செத்து போயிட்டாங்க. இங்க அமைச்சர் கூட்டத்தில் என்ன பேசுறாங்க, என்ன 46,000 கோடி தான் வித்துக்கு நம்ம 52,000 கோடி எதிர்பார்த்தோம், ஒரு 6,000 கோடி எப்படி குறைஞ்சுன்னு கேட்டோம். இவன் அதிகாரி சொல்றான், சார் விலையெல்லாம் ஏத்திட்டோம், நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சரக்குலையும் 10 ரூபாய் 20 ரூபா இருந்து 60 ரூபா வரைக்கும் ஏத்திட்டோம், குடிமகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, வாங்கிறது காசு எல்லாம் ஏற்கனவே 140 ரூபா சரக்காம்,
140 ரூபா சரக்குக்கு 5 ரூபா அவனே பிடிச்சிக்கிறோம் 145. இதுல எங்க அண்ணன் செந்தில் பாலாஜின்னு ஒரு யோக்கியம் வந்தான். நான் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நம்பர் 1 இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா ஏத்துறான். பல வருஷமா உள்ள போட்டாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்றான், குடிமகன் பாவம் சும்மா விடாத உன்னைய, நீ வெளியே வந்து 10 ரூபா வாங்கினல உள்ள வர்றா அப்படிங்க. அப்ப 5 ரூபா வாங்குறது நியாயம் தான். இப்ப நம்ம போய் ஒருவேளை ஒரு குடியார நேரமே போயிட்டு நீ என்ன 5 ரூபா கூட வாங்கிட்டு இருக்க, அதெல்லாம் தர முடியாதுன்னு நினைச்சுக்கோ. பின்னாடி தள்ளி நில்லுப்பா, உங்க சண்டையெல்லாம் பெற வச்சுக்கோ, நாங்க வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. நம்மளால போட்டி உரிமை ரேஷன் கடையில போய் சண்டை போடுறதுக்கு உன் வீட்டுல இல்ல என் வீட்டுல இல்ல, அம்மா அங்க டாஸ்மாக் போய் எவனா கேட்டான்னு வச்சுக்கோ, நீ போ சண்டையை பெற வையா, டைம் 12 மணி ஆகி எவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னும் வாங்கல அப்படின்னு நிக்கிறான். நினைச்சு பாருங்க, கடையை திறக்கிறதுக்கு அதிகம். நீ அறிக்கை பாருங்க, ஒரு 500 சாராய கடையை அடைக்கிறோம் வாங்க, உடனே இதுல சட்டமன்றத்தில் பேசுவாங்க, மாநாடு விட்டு பேசுவாங்க, நாங்க கடை அடைச்சிட்டோம் வாங்க. அடுத்த வருஷம் அறிக்கை கொடுப்பாங்க, போன வருஷத்தை விட 32,000 கோடி அதிகம் வித்துருச்சுமாங்க. என்ன 500 சாராய கடை குறைச்சிக்கல, எப்படிடா கூட வித்துச்சுன்னு கேளுங்க, எவனாலும் கேட்கவே மாட்டான். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், கூட குறைச்சிருக்கீங்களே இதுவும் குறைஞ்சிருக்கணுமே, அதெல்லாம் அந்த மண்டையெல்லாம் இங்க வரவே வராது. அப்படி எவனும் கேள்வி கேட்டாலும் அது பாதுகாக்காத மாதிரியே போயிருவாங்க. மேடை போட்டு பேசுற நாயெல்லாம் இங்க வாழலாம். ஏன்னா சாராய கடை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே, எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறம் வருஷம் ஏன்னா கூட விக்குது, எப்படா விக்குது அப்படின்னு என்றைக்காவது கேட்டிருக்குதா? அப்படி கேட்டால் பதில் சொல்றாங்களா? நினைச்சு பாருங்க. அப்ப இந்த விசச்சாராய சாவு என்பது படுகொலை தான். ஸ்டாலின் அரசாங்கம் திட்டமிட்டு செய்த படுகொலை. இன்னைக்கு எல்லாரும் பேசுற உடனே சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. அதே தப்பா. தமிழக போலீஸ் இந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, ஸ்டாலின் சிபிசிஐடி இந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. அதென்ன பாக்கெட்ல வலது பாக்கெட் கெட்ட பாக்கெட், இடது பாக்கெட் நல்ல பாக்கெட், நல்ல பாக்கெட் இல்ல என்னன்னு கேக்குறேன். ஏன்னா இந்த பாக்கெட்ல நல்லவன் இல்ல, இந்த பாக்கெட்ல நல்லவன் இருப்பானா? நான் கேட்கிறேன், இதே தூத்துக்குடியில 2 மரணம், எங்க சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெலிக்ஸ் சொல்லி அப்பாவும் பையனும் காவல்துறை அடிச்சு கொண்டிருந்தாங்க சம்பவம். அந்த வழக்கு அப்ப எதிர்கட்சியா இருந்தது திமுக. ஸ்டாலின் சொன்னாரு உடனடியாக சிபிஐ விசாரணை வேணும். சிபிசிஐடி விசாரணை பழனிசாமி ஏமாத்திடுவாரு. அதைத்தான் இப்ப நாங்களும் சொல்றோம். சிபிசிஐடினா கருணாநிதி மகன் ஏமாத்திடுவாரு, ஸ்டாலின் ஏமாத்திடுவாரு. நீங்க சிபிஐ விசாரணை வைங்க, சிபிஐ விசாரணை வைக்கணும்ல. இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாரு? அண்ணன் நயினார் நாகேந்திரன். அவங்க கட்சி அண்ணன் ஆத்துக்குட்டி அண்ணாமலை போய் 1 லட்சத்தை தூக்கி கொடுக்காரு. செத்துட்டீங்களா? 1 லட்சம் வச்சுட்டீங்க. நான் கேட்கிறேன், அவர் இங்க எம்பி இங்க சட்டத்தை பாருங்களேன். தென்காசி தொகுதியில திமுக சார்பில் ஒரு டாக்டர் போட்டிட்டாங்க, ராணி ஸ்ரீகுமார். அவங்க ஒரு அரசு மருத்துவர். தேர்தலில் போட்டி போடணும்னா நீங்க அரசு மருத்துவ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ராஜினாமா பண்ணி தேர்ந்து நல்ல வேலை ஜெயிச்சிருச்சு. ஒருவேளை தேர்தல் வச்சுங்க பிச்சரா, ஏன்னா வேலையும் போச்சு. இங்க இருக்க எம்எல்ஏ யாரு? நயினார் நாகேந்திரன் எம்பிக்கு போட்டிட்டாரு. அவர் எம்எல்ஏ இருக்காரு. அவன்கிட்ட ஒருவேளும் சொல்லல எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாடா முத தேர்தல் நிக்க அப்படின்னு சொல்லல. அவர் நின்னாரு, தோத்தாரு, இப்ப சட்டமன்றத்தில் போய் படுத்திருக்காரு. அப்ப அரசியல்வாதிக்கு ஒரு வாய்ப்பு, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு. அரசு அதிகாரிகளுக்கே ஒரு வாய்ப்புனா நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. காவல்துறைக்கு நான் இந்த இடத்துல வேண்டுகோள் விடுக்கிறேன், ஒண்ணு குடிக்குங்க, இப்பயாவது ஒத்துமையா இருந்து பழகிக்கங்க. இங்க எஸ்பியே கால் வாங்கிட்டாங்க, ஒரு செகண்ட்ல எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒற்றுமையா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு பெண் காவல்துறைக்கு திமுக கூட்டத்திலே பாலியல் வன்முணர்வு. அந்த பாலியல் வன்முறை கொடுக்கப்பட்ட விருகம்பாக்கத்துல சங்க உதயங்க கனிமொழி ஸ்டாலின் பேசுறாங்க. கனிமொழி ஸ்டாலின் கூட்டத்துல காவலுக்கு போன பெண்ணுக்கு அதே கட்சிக்கார இளைஞர் பாத்திர பாருங்க, இந்த கட்சிக்கார இளைஞர் பாத்திர பண்ற வேலையை பாருங்க. எங்க கட்சி இளைஞர் சாராயம் முடிச்சு எவஞ்சத்தான் வீட்டுல படுக்காம வாங்க மைக் வச்சிருக்க வந்து கத்திட்டு போங்கன்னு சொல்லி இது இளைஞர் பாத்திர. இதுவா இளைஞர் பாத்திர? திமுக மாதிரி இருக்கணும். கூட்டத்துக்கு பாதுகாப்பு வந்த பொம்பளை நோன்றதான் இளைஞர் பாத்திர. பார்விங் தெரிஞ்சுக்குங்க, இளைஞர் பாத்திரம் எப்படி இருக்கணும்னு திமுக போய் பாடம் படிச்சுக்குங்க. அந்த இளைஞர் பாத்திர கூட்டத்துல பெண் காவலருக்கு சீட்டல் கொடுக்கிறா, அந்த அம்மா போய் வழக்கு கொடுக்குது. மேல இருந்து யார் பேச வர்றா? உதய கனிமொழியோட ஆணையின் பேர்ல அந்த தொகுதியோட எம்எல்ஏ இருக்கிற பிரபாகர ராஜா, இந்த விக்ரமசிங்க ராஜான்னு ஒரு திமுக ஒரு ஜால்ரா இருக்கிற வணிகர் சங்க பேரவை தலைவர், அவர் மகன் பிரபாகர் ராஜா வந்து இதெல்லாம் நடக்கிறதாமா, புகாரை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா வாங்க மறுக்குது. கட்டாய விடுப்புல 11 நாட்கள் விடுப்பு கொடுத்து அந்த புகார் இல்லாம பண்ணிட்டாங்க. நினைச்சு பாருங்க. காவலர்களான உங்களுக்கே இவ்வளவு அழுத்தம் இருந்தால் அரசியல்வாதிகளால எங்களோட சாதாரண சாமானியப்பட்ட மக்கள், எந்த அதிகாரம் இல்ல மக்கள், நீங்க கூட மன அழுத்தம் வந்தா எங்க மேல காட்டிக்கலாம். நாங்க மன அழுத்தம் ஏற்பட்டா எங்க போய் காட்டுறது?
பேசுவதற்கு தடை, எழுதுவதற்கு தடை, கத்துவதற்கு தடை, கூறுவதற்கு கூட தடை. இப்படி எல்லா தடையும் தாங்கி கொண்டுதான் இந்த அரசியல், இந்த பொதுமக்கள், சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் நிற்க வேண்டியிருக்கிறது. அப்ப இதை உணர வேண்டும், பொதுமக்கள் இதை உணர்ந்துக்கணும். போலீஸ் தப்பு பண்ணிருச்சு, அவர் விஓ தப்பு பண்ணிட்டு, ஆர்ஐ தப்பு பண்ணிட்டார், அவங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் எடுபடிகள் தான், அரசியல்வாதிகள் தான் எஜமானர்கள். இங்க நயனார் நாகேந்திரனை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது, அங்கிட்டு அப்துல் ஹாப்பை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப ஜெயிச்ச எம்பியை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஜெயிக்கப்பட்டவர்களை தாண்டி ஒண்ணுமே. ஆனா இவங்கெல்லாம் ஸ்டாலினை தாண்டி, உதயநிதியை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப 40 எம்பி தேர்ந்தெடுத்தீங்கல்ல, அங்க போய் பாராளுமன்றத்தில் போய் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய எதிர்காலம் உதயநிதி வாழ்க, எங்களுடைய எதிர்காலம் உதயநிதி வாழ்க. அது மானம் கட்டவங்களா? ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள் வாழ்க ஒருவே சொல்றேன். 4 லட்சம் பேர் ஒரு எம்பிக்கு ஓட்டு போட்டிருக்கான். அதுல எங்க ஒரு எம்பி தென்காசி எம்பி ஒருபடி மேல, உதயநிதி பேர் சொன்னா கட்சியில இருந்து தூக்கிடுவாங்களா? சின்னவர் வாழ்க. ஐயோ, எங்க ஆளு நல்ல வேலை 1,30,000 பேர் மானத்தோட எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன். 4 லட்சம் பேர் மானம் அந்த அம்மா அங்க போயிருந்து அத்தனை பேர் சொல்றாங்க உதயநிதி உதயநிதி, நானும் எங்காலும் உதயநிதி சொல்லுன்னு பார்த்தா சின்னவர் வாழ்க. அதே அப்பா 22 நாளா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் ஜெயிச்சது இருந்து. இவங்க போய் பாராளுமன்றத்துல யாருன்னு தெரியாத நயன்தாராவை கட்டி பிடிச்ச ஆடுன உதயநிதி வாழ்கன்னு சொல்றதுக்கா மக்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. இதையெல்லாம் மக்கள் தான் தெரிஞ்சு வரணும். இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம், இவன் சொல்லுவோம் அவங்க மேல பழி. எடப்பாடி பழனிசாமி கரும்பு போட்டு வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு ஜெயலலிதா வச்சுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு வந்து போடுவாங்க, சொல்லுவாங்க நாங்க புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டார். நீங்களும் அதுதானே செஞ்சீங்க ராஜா. ஸ்டெர்லைட்ல 23 பேரை சுட்டு கொலை செய்யப்பட்ட போது என்ன சொன்னீங்க? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. நான் டிவியை பார்த்தா திடீர்னு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன WW என்ன நடந்துட்டு இருந்துச்சு? நீ முதலமைச்சர் தானே, உனக்கு ஒரு உளவுத்துறை இருந்ததுல, உன் உளவுத்துறை தோற்று போய் விட்டதா? நீ கேட்கறல, இப்போ எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு, அதே கேள்வி தானே உங்களை நோக்கி எழுந்திருக்கும். மாநில கட்சி கேட்குது, சாராயத்தை எப்படி சாக விடலாம்? ஒன்றையும் காப்பாட கேள்வி. குஜராத்ல சாராயத்தை அத்தனை பேர் செத்தாங்கல, காப்பான்ல. அது உங்க கவர்னர் உட்கார்ந்து காவலி பேர் ஒரு கவர்னர் உட்கார்ந்துருக்கான், அவர் அறிக்கை கொடுத்திருக்கான், இந்த இந்து இந்து பேசுறீங்க, பிஜேபி செத்து போயிருங்க, செத்துருங்க. அவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? இந்த சாராய கொலைகளுக்கு காரணமான குலதெய்வ வழிபாடு, நாட்டா தெய்வ வழிபாடு, குலதெய்வ கிராம கோவில்களின் திருவிழாக்களை தடை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஏன் சொல்லுங்க? அந்த குலதெய்வ கோயில சாராயம் வைக்காங்களாம், அந்த சாமி தான் சாராயம் செய்யுது, பூசாரி செஞ்சு கொண்டு வைக்கிறான் பாருங்க. இது எப்படி பாருங்க? அவன் கவர்னர், பிஜேபி நம்ம சாமி, நம்மளாம் இந்து ஊசி பாய்ச்சி வைக்கிற சாமியா போங்கடா எல்லாத்தையும். நீங்க சாமி சாமி அப்படி போங்க. ஏன்னா இங்க சாமிங்க அவங்க அஜிதால கவர்னரே வந்துட்டு சாமியில கோயில் கொண்டாடக்கூடாது, கிராம கோயில். அப்ப என்ன சொல்ல வர மத்தியில ஊர்ல ராமர் கோயில் மட்டும் தான் இருக்கணும். நம்ம காளியாத்தா மாரியாத்தா அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்களா? டேய், காளியாத்தால மாரியாத்தால எங்க ஆத்தாடா? ராமர் என்ன உங்க மாமனா சித்தப்பனா? இல்ல எனக்கு என்ன எனக்கு அத்தை பிடிச்சனா அக்கா பிடிச்சனா? யாரா? மாரியாத்தாளுக்கும் காளியாத்தாளுக்கும் மிஞ்சின ஆத்தா ஒரு ஆத்தாலும் கிடையாது. நீ என் குலதெய்வங்களையும் காட்டார் தெய்வங்களையும் வசை பாடிட்டு தமிழ்நாட்டிலே கவர்னர் இருக்காருன்னா உண்மையிலே ஸ்டாலின் தான் மானமுள்ளவரா இருந்தா இந்த கவர்னர் பதவி வளர்ந்து கவர்னரே தேவையில்லை, போராட்டம் நிறுத்திருக்கணும்ல. இவங்க 2 சண்டை கூட தாங்கலாம், நம்ம நம்பணுமா? திமுக அரசை கண்டிச்சு பிஜேபி பேசலாம், பிஜேபி கண்டிச்சு திமுக. இன்னுமே எவனாவது திமுக பின்னாமி வேற யாரும் தேடாதீங்க, பிஜேபி தான். பிஜேபிக்கு பி டீம் யாரு? திமுக தான். பாருங்களேன், இன்னொரு 6 மாசத்துல மானமுள்ள நிதிஷ்குமார், மானமுள்ள சந்திரபாபு நாயுடு பிடிக்கிடுவாங்க கட்ட கொஞ்ச நாள்ல. ஏன்னா சந்திரபாபு நாயுடு மனசு நின்றுகிட்டே இருக்குது. 6 மாசத்துக்கு முன்னாடி உதயம் பிரதமர் போய் பார்க்க போன போது 3 நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு திருப்பி அனுப்புனாங்க. அவர் மனசுக்குள்ள நின்றுகிட்டே இருக்கும். அவர் என்னைக்கா ஒரு நாள் கட்டையை பிடிக்கிட்டு ஓடி வரத்தான் போறாரு, எங்கால் கட்டையை தூக்கிட்டு ஓடத்தான் போறாரு. ஸ்டாலின் போய் முட்டு கொடுக்க போத்தான் போறாரு, ஓட்டு போட்டெல்லாம் ஜாவத்தான் போறான். அதான் நடக்க போது பாருங்க. எதை நம்பி சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்று எந்த நம்பிக்கையில பாரதிய ஜனதா வரக்கூடாது அப்படின்னு எந்த நம்பிக்கையில திமுக ஓட்டு போட்டோமோ அத்தனை பேர் வயலின் மண்ணை போடுவதற்கு திமுக சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த 57 பேருக்கு உடனே போட்டாங்க. 57 பேருக்கு விசச்சாரத்தில் போட்டனால 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. பார்த்துட்டு என்ன தலைவா, நம்ம குடிக்கலையா? ஆனா நம்ம வரி பணத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் வயிறு தலைவா. நம்ம குடிக்கல, ஆனா நம்ம பணத்துல தூக்கி கொடுத்துட்டா. அவங்க அப்பா வீட்டு பணத்துல கொடுத்துருக்கணும். ஸ்டாலின் வந்து கருணாநிதி அறக்கட்டளை தூக்கி கொடுத்தா மானஸ்த, உதயநிதி வந்து ஸ்டாலின் அறக்கட்டளை தூக்கி கொடுத்தா மானஸ்த. பேரை கண்டுபிடிக்காங்க. கருணாநிதி அப்பன் பேருன்னு
கருணாநிதி தாத்தா பேர் என்ன இவங்க கருணாநிதி முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின். நேற்று ராஜபாளையத்துல விருதுநகர் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க, ஐயா துறை முத்துவேலர் கருணாநிதி அப்படின்னு. என்ன புதுசா அருணாயத்துறை வந்திருக்கா? ஓ அவங்க தாத்தா ஐயா துறையா? நான் அந்த திமுக காரன் ஒருத்தர் போன் படிச்சுனேன், தலைவா அப்படியே கருணாநிதி பூர்வத்தை தேடிக்கிட்டே இருங்க, ஆந்திராவில் போய் விட்டுரும், ஓடி போயிருங்க. அப்படி தாத்தன் பாட்டன் கூட்டன் மொழி வச்சுங்க, ஓங்க போய் நின்றோம். அது எங்கன்னு போய் பார்த்தா என்ன வாங்க எவ்வளோ வந்து என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே போயிருங்கடா. ஏன்னா இவங்க அப்படியே இந்த இவங்களுக்கு என்னன்னா நம்ம ஒரு புதுசா டெக்னிக் ட்ரைனிங் கொண்டு வராங்களா. அவர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் போட்டாரா, உடனே கருணாநிதிக்கு ஐயா தர முத்துவேலர் கருணாநிதி. நாட்டில் படத்தில் சொல்ற மாதிரி நான் என்னென்ன கண்டுபிடிச்சா நான் எதை கண்டுபிடிக்காரு. இதுதான் உங்களுக்கு தேவை, முக்கிய தேவையா? 57 பேர் சத்த. நீங்க ஒண்ணு இல்லைங்க, மனசாட்சி படி பேசுவோம், மனசாட்சி படி பேசுவோம். எதிர்கட்சி வேண்டாம், ஆளுங்கட்சி வேண்டாம், நீங்க வேண்டாம், நான் வேண்டாம், மனசாட்சி படி யோசிப்போம். இந்த 57 பேர் செத்த 2வது நாள் தமிழ்நாடு முழுக்க விழுப்புரம் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் வேலூர் மாவட்டத்திலும் சேர்த்து 4 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 837 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 900க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நினைச்சு பார்க்கணும், 2 நாள் அந்த சாவு நடந்த 2 நாள்ல 800 சில்லற பேர் கைது, 900 சில்லற வழக்கு. நான் கேட்கிறேன், இந்த கொலை நடந்த உடனே இந்த சாவு நடந்த உடனே 2 நாள்ல வேகமா கண்டுபிடிச்சு உள்ள போட தெரிஞ்ச உங்களுக்கு இத்தனை வருஷமா வித்துக்கிட்டு இருக்கும் போது கண்ணமிஞ்சா போச்சு. காவல்துறை போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்க, காவல்துறை கேட்க வேண்டியதானே? கேட்பாரு. இன்ஸ்பெக்டருக்கு போன் வரும், இன்ஸ்பெக்டர் போன் எடுத்து யாரு எங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி கஞ்சா விற்காங்களா, கான்ஸ்டபிள் அது என்னன்னு போய் பாருங்க அப்படிம்பாரு. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ஸ்பெக்டர் போன் வரும், என்ன வரும், நான் மாவட்டம் பேசுறேன், அங்க நம்ம பிள்ளை நீங்க போங்க, அங்க போச்சிருக்க அப்படி போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க ரேஷன். அப்படியே நம்ம ரேஷன் கடை சுத்தி மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் சுத்திட்டு வந்துருங்க. நம்மளால வராது, ஐயா அங்க யாருமே இல்லைங்கய்யா, அந்த உங்களுக்கு மிஸ்டு கால் வந்துருக்குன்னு சொன்னாங்க. அவர் போன் எடுத்து பார்த்தா இது நம்ம சொந்த நம்பரு, மற்றபடி பேசுறதுக்கு இந்த நம்பர் வாங்க, நார்மலா பேசுனா அந்த நம்பர் வாங்க, அது நம்ம பிள்ளை தான் பார்த்துலாம் சாயங்காலம் வந்து பார்க்க சொல்றேன், முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே அர்த்தம். ஒரு டிரான்ஸ்பர் வாங்க முடியல, வேலையில மன அழுத்தம், காவல்துறை மட்டுமல்ல அரசு அதிகாரி அத்தனை பேரும் முன்னாடிலாம் இப்ப லஞ்சம் இல்லைன்னா ஒருத்தர் சொல்ல முடியாது. ஒரு சாதாரண வேலைக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்து டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருந்தாலும் இப்ப 60 லட்சம் ரூபா, 5 லட்சத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்து. இப்ப 60 லட்சம் ரூபா கேட்டு பாருங்க, ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? அவங்க கதையா கொட்டுவாங்க. தலைவர் வாழணுங்க, சர்வைவல் பண்ண வேண்டியிருக்கு, வாழ வேண்டி இருக்கிறது இந்த வாழ்க்கை. எல்லாருக்கும் கொடுத்தது போய் என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போறது, நான் வாங்குறது இத்தீனி கலாணி போய் எல்லாரும் முடிஞ்சது நான் வாங்கி கெட்டவர் வாங்கிக்கிறேன். அதான் உண்மை. அத்துணை பேரும் லஞ்சம் வாங்குறான் அதிகாரிகளாக. அந்த அதிகாரிகிட்ட இருந்து லஞ்சத்தை முழுசா புடுங்குறான் அரசியல்வாதியாக. அது வெளியே தெரியுது இல்ல. ஆனா அரசியல்வாதிட்டே புடுங்குற கூட்டம் நம்ம கூட்டம் தாங்க. ஓட்டுக்கு துட்டு அவன் இருந்து வேற எதுவுமே புடுங்க முடியாது. அந்த ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்க பாருங்க, அதுக்கு தான் நோட்டா புடுங்குறான். நேற்று ஒரு கூட்டம், நேற்று முன்னாடி நினைக்கிறது சென்னையில சீனகர்ல ஒரு கூட்டம், திமுக நன்றி அறிவிக்கிற கூட்டம். நம்ம ஓட்டுக்கு ஓட்டு போடும் போது, ஓட்டுக்கு கூட்டத்துக்கு கூட்டு வரும்போது இந்த இடைத்தேர்தல ஒரு டெக்னிக் வைப்பாங்க. நீங்க திமுக கூட்டாளி இவர் காலில் போவாரு, சாயங்காலம் அதிமுக போயிருவாரு, 2 சம்பளம் கிடைச்சிடும். இவன் பார்த்தா யாரு, செந்தில் பாலாஜி, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தலைவர் வாங்க வந்து அப்படியே நம்ம வீட்டிலே உட்காந்துக்குங்க, காலைக்கு கொடுத்துட்டு சாயங்காலத்துக்கு கொடுத்து நானே கொடுத்துறேன், அடுத்த கட்சிக்கு போயிடாது அப்படின்னு முடிச்சு வச்ச மாதிரி வச்சு பழக்கி விட்டான். இப்ப நன்றி அறிவிப்பு கூட எல்லாரும் வந்துட்டாங்க, காசு வந்து சேரல, கூட்டம் முடிஞ்சு போயிட்டு வாங்கிட்டாங்க. நம்மளால யோசிச்சிருக்காங்க, இனிமே போய் எவன்கிட்ட காசு கேட்க, ஆளுக்கு ஒரு சேர தூக்குறா, போக வீட்டுக்கு 400 ரூபாய் சரியா போச்சுட்டு கூட்டத்தில் உட்காந்து சேரெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. செய்தி போடுறா பாருங்க, பாலிமர் ஒரு யோகிஸ்தா இருக்கான், மானஸ்த ஒளிய தெரியாத தலையாரி வீட்டுக்கு ஓடி வேணாம். அந்த மானஸ்த செய்தி போடுறான், கூட்டத்தை முடித்துக் கொண்டு போகிற போதில் உட்கார்ந்த சேர்களை எடுத்து தலையில் தூக்கி கட்டு சென்றார்கள். என்ன பைத்தியம் முடிச்சுட்டு எல்லாருக்கும், எதுக்கடா சென்றார்கள், துட்டு கொடுக்கல சென்று சொல்லு. அதோட செய்தியை போட்டு டிங்கு 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 மீசியை போட்டு முடிச்சாச்சு. ஏன் புதுசா சொன்னானா அவனுக்கு மூதவிக்கு விளம்பரம் வராது. இதே நாம் தமிழர் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, கதையாம் காரணமாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியல, பேசுவதற்கு தடை இருக்கு இந்த நாட்டில். நீங்க ஏற்று பாருங்க, 57 பேர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்காம வேற என்னங்க பேசுறது? நாங்க விக்கிரவாண்டியில ஓட்டு கேட்போம், அப்படியே பேசிட்டு இருக்க முடியும்? ஒரு இடைத்தேர்தலுக்காக இங்க நடக்கிற சமூக அவலங்களை கண்டுகொள்ளாம இருக்க முடியுமா? இது எச்சரிக்கை ஸ்டாலின் அவர்களுக்கு. உடனடியா சிபிஐ விசாரணை மாத்தணும். அப்படி மாத்ததற்கு முடியல, துணிவில்லைன்னா ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தார்மீக உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. இங்க நடக்கிற அத்தனை நல்லதுக்கு நீங்க தான் காரணம், அத்தனை கெட்டதுக்கும் நீங்க தான் காரணம். நினைச்சு பாருங்க, எங்க ஊர் தென்காசி, இங்க திருநெல்வேலி, 2 ஒரே மாவட்டமா இருந்ததா? இன்னைக்கு பாருங்க, கஞ்சா போயிடா போடாத வயசு பிள்ளைகளை பார்க்க முடியுமா?
ஏங்க எங்க சொந்தக்காரனே கேட்டான், ஏன் முன்ன குடிக்க மாட்டியா அப்படின்னா, இல்ல பழக்கம் இல்ல. வீடு கூட குடிக்க மாட்டேன், இதை எப்ப மாறாக்குனாங்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. வீடு கூடவா குடிக்க மாட்டீங்க, போயில போட மாட்டீங்களா, 2 பசங்க இப்படி பாக்கெட் வைக்க மாட்டீங்களாங்க. அப்ப ஒரே வெக்கையா இருக்கு, கூலி போடணும், வெக்க அதிகமா இருக்கு, கூலி இல்லையாங்க. என்னென்ன டிசைனா கொடுத்துருக்காங்க. இந்த சிகரெட் இதுக்குள்ள வச்சு வெடிக்காங்க, கஞ்சா வச்சு ஊதுறாங்க. நம்மால் பக்கத்துல இருக்க ஒரு வாடை வருதுங்க, நமக்கு ஒரு கடையே வர மாட்டேங்குது. என்னென்ன எங்க கிராமத்துல வந்து கிடைக்குதுங்க, யாருக்கு தெரியாம நடக்கும், காவல்துறைக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா விற்கிறது எல்லாமே யாரு, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர், வார்டு கவுன்சிலர், இங்க உங்க வட்டாரத்தில் வார்டு மெம்பரு, மாநகராட்சி தந்தை, மண்டல தலைவர், எல்லா விளக்கெண்ணையும் தான் விற்கிறான், ஆள் போட்டு விற்கிறான். கண்ணுக்குட்டி மாதிரி ஒவ்வொரு குட்டி ஒரு ஊர்ல இருக்கு. இன்னைக்கு அந்த கண்ணுக்குட்டி மாத்திருச்சு. ஒரு ஊருக்கு இருக்க கண்ணுக்குட்டிய கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையா தான் இருக்கணும், இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. திருநெல்வேலியும் கண்ணுக்குட்டி ஒளிஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க 50 பேர் செத்தா வெளியே வரும், இல்லைன்னா வெளியே வராது. அது வரைக்கும் வெளியே வராது. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணுக்குட்டி மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க. பேசுன எங்க அண்ணன் சவுக்கு சமர் மேல குண்டாசு. எது நாட்டுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக பேசுற எங்க அண்ணன் சவுக்கு சமர் மேல குண்டாசு. கண்ணுக்குட்டி மேல குண்டாசை போட்டிருக்காங்க, போட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, அவன மாதிரி ஒரு வியாபாரி அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. 20 வருஷமா அடிச்சு எரிச்சு கொடுத்துருக்கியா, நீ 6 மாசம் உள்ள போட்டா எப்படி வியாபாரம் ஓடும்? அவனை சொல்லி 2ஆம் மாதத்துல வெளியே விட்டுருவாங்க. அவன் மறுபடியும் ஒரு வீடியோ பாருங்க, அங்க இருக்கு. குடத்துக்குள்ள ஒரு குடத்துக்குள்ள ஒரு 10 பாக்கெட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நம்மள மாதிரி ஒரு ஆளு. அப்ப அங்க அவங்க அண்ணன் வந்து வீடியோ செல்ல வச்சுட்டு எடுத்துக்கிட்டு 2 பாக்கெட் கொடுங்க அப்படிங்க. அவர் குடத்துக்குள்ள செல்ல காட்டுறதுக்கு இப்படி எடுத்து, நீங்க சும்மா இருங்க அப்படி குடத்துக்கு வச்சுட்டு 2 பாக்கெட் அவன் பாட்டு எடுத்து கொடுங்க. நம்மளால உண்மையிலே சங்கடங்க. நானும் குடியார 1 மினிட் பேசி பார்த்தேன். 120 ரூபான்னு போய் சொல்றாங்க, 140 ரூபான்னு. அது 5 ரூபாய் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் எங்க தராங்க, சில்லறை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப 150 ரூபா போச்சு. பார்ல தான் குடிக்கணும், வெளியே வந்து குடிச்சா போலீஸ்காரன் வந்து விட்டுறாங்க. சரின்னு சொல்லி பாருக்குள்ள போய் நின்னோம்னா இம்மிட்டு இந்த 4 கடையில வச்சிருக்காங்க, அவிச்ச கடலை. வீட்டு பாருங்க, இம்பிட்டு தாண்டா அப்படின்ட்டாருங்க. இம்பிட்டுலாம் கடை இம்பிடுத்த. ஐயோ பாவம், கஷ்டம். அன்னைக்கு குடிக்காத நீங்க என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க, ரைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை. பார்க்கறது போகணும்ல, பேசணும் பார்க்கணும்ல. அப்ப வீட்டில் பொண்டாட்டி அழகா ஆளாக்கு கடலை வச்சு கொடுத்தா இப்படி எத்திடுறது. இது ஒரு கடலை உப்பும் இல்லை சொப்பும் இல்லை அப்படின்ட்டு. அங்க 4 கடையில நக்கிறதுக்கு 15 ரூபாவா கொடுக்க வேண்டியிருக்கு. எங்க அண்ணன் சொல்றாரு, 15 ரூபாவா தம்பி, ஒரே ஒரு துண்டு வச்சு இப்படி நக்கனா முடிஞ்சிருது 8 ரூபா. கப்பு அதை விட கேவலங்க 5 ரூபா. இப்படி எல்லாத்தையும் முடிஞ்சா 170 ரூபா தம்பி. அதனால பாக்கெட் 60 ரூபானா படத்துக்கு போய் படுத்துட்டாங்க போய். எப்படி இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுமா, இந்த நல்ல சாராயத்துக்கு கள்ளச்சாராயமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. விலையை கூட்டி 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 கள்ளச்சாராயத்தின் பக்கம், விஷச்சாராயத்தின் பக்கம் குடிமகன்களை திருப்பது யாரு? இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். இதுல வேற குடிமகன்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. மது அதே அப்பா, அது பிரியர்கள், கஞ்சா பிரியர்கள், கோயில பிரியர்கள், அப்புறம் அவன் திருடுறோம் சொல்லுவான், திருட்டு பிரியர்கள். எங்களை திருடன் சொல்லாதீங்க, நாங்க திருட்டு பிரியர்கள். இது எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பொழுதுபோக்கா பழகிட்டு. கொலை பிரியர்கள், கொள்ளை பிரியர்கள், இன்னைக்கு பேரு. இன்னும் இது இந்த எங்க அக்கா பேசுறாங்க பாருங்க, உதய கனிமொழி சொல்லிச்சான், ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ரொம்ப இளம் விதவைலாம் இருக்காங்க, அவங்களை வந்து இனிமே விதவே ஆகக்கூடாது அப்படின்னா. இப்ப அவங்க ஆட்சி வந்துட்டாங்கல்ல, இளம் விதவைகள் மேம்பாட்டு திட்டம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தின் கீழ் தான் 10 லட்சம் ரூபா வழங்குறாங்க. எப்படி இளம் விதவைகள் மேம்பாட்டு நாங்களே குடிக்க வச்சு கொலை பண்றோம். அப்புறம் அந்த பொண்டாட்டி என்ன பண்ணும், பாவம் பிள்ளைய வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, 10 லட்சம் பக்கா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து அடுத்து யார் இளம் விதவைகள் மேம்படுத்துறதுக்கு யார் வரா, புருஷனை கொள்றதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கா, ஒழுங்கா குடிக்க அனுப்புங்க அப்படின்னு சாராயம் காய்ச்சறது இவன், ஊத்தி கொடுக்கறது இவன், அந்த குடும்பத்தை கொலை பண்றது இவன், அந்த குடும்பத்துக்கு காபந்து பண்றன்னு காசு கொடுக்கறது இவன். அப்ப அவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம நிலைமை என்ன நீங்க நினைச்சு பார்க்கணும். இதையெல்லாம் உணர்ந்து நான் வந்து காவல்துறைக்கு பகிரங்கமா வேண்டுகோள் கொடுக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள். ஏன்னா எங்க அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் நிறைய பேர் போலீஸ் இருக்காங்க. எல்லாரும் ஒரே உளவுத்துறையில் இருக்கவங்க, இந்த சிபிஐ உளவுத்துறை, சிஐடி உளவுத்துறை, டிஎஸ்பி ஆளு, எஸ்பி ஆளு, இன்ஸ்பெக்டர் ஆளு அப்படிலாம் பிரியாதீங்க. எல்லாரும் போலீஸ். அப்படி ஒண்ணு போட வாங்க. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு போயிருங்க. ஸ்ட்ரைக்கு நீங்க லீவை மட்டும் போடுங்க. ஸ்டாலின் எப்படி பதவி வேலை வைக்கிறோம் நாங்க பாக்குற வேலையை நீங்க லீவ் மட்டும் போடுங்க. எஸ்பி எப்படா சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு ஒரு வாரம் லீவ் போடுங்க. அட மெடிக்கல் லீவுங்க, சிஎல் முடிஞ்சு போச்சு, எம்எல் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தான் லீவு கோடிக்கணக்கில் கிடக்குது. எல்லாரும் ஒரே நாள். ஆனா ஒரு சிக்கல் இருக்கு, நம்மளால காட்டி கொடுக்குறது பெரிய ஆளுங்க.
அண்ணன் எப்ப காலி ஆகும், அண்ணன் எப்ப போவன், தின்ன எப்ப காலி ஆகும்னு இன்ஸ்பெக்டர் போனா எஸ்ஐ காத்திருக்காரு, டிஎஸ்பி போனா இன்ஸ்பெக்டர் காத்திருக்காரு, எஸ்பி போனா டிஎஸ்பி காத்திருக்காரு. அப்படி நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தா இன்னைக்கு எஸ்பி பலிகடா, நாளை உங்களுக்கும் வந்து சேரும். அது அரசு அதிகாரி எல்லாருக்கும், தாசில்தார் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறையிலிருந்து மின்சார வாரியத்திலிருந்து எல்லா துறைக்கும் சொல்றேன், அதிகாரிகள் மக்களுக்காக பணி செய்யுங்க, அரசியல்வாதிகளுக்கு பணி செய்யாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு பணி செஞ்சீங்கன்னா கட்டாயம் அது மக்களுக்கு எதிராக தான் போயும். அதனால அரசு அதிகாரிகள் இந்த நிலையை உணர்ந்து கொண்டு மக்களுக்கு பணி செய்யுங்க. திமுக அரசு இந்த கள்ளச்சாராய படுகொலைக்கு எதிராக சிபிஐ விசாரணை ரத்து செஞ்சு, அந்த ஒரு நபர் ஆணையத்தை ரத்து செஞ்சு, இது சிபிசிஐடி ரத்து செஞ்சு சிபிஐ விசாரணைக்கு அதை உத்தரவிடணும். அப்படி உத்தரவிடலனா தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.